தேர்தல் நேரத்தில் எதிரி துரோகி என பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தஞ்சாவூரில் நடைபெற்றது. இதில் அமமுகவை சேர்ந்த 4500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அமமுக பொதுச் செயலாளராக மீண்டும் டிடிவி தினகரனையே தேர்வு செய்து சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டணி குறித்து முடிவு செய்ய டிடிவி தினகரனுக்கே அதிகாரம். திருப்பரங்குன்றத்தில் மதங்களின் பெயரில் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் முயற்சி எக்காலத்திற்கும் எடுபடாது என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் பேசிய டிடிவி தினகரன், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்றும் அமைச்சரவையில் அமமுகவினர் இடம்பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார். உண்மையிலேயே 26 தேர்தலில் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திற்கு ஆளுங்கட்சியாக செல்ல இருக்கிறது என்பதுதான் உண்மை. கூட்டணி ஆட்சியிலே இடம்பெறப் போகிறவர்கள் மேடையில் மாத்திரமல்ல, இங்கே கீழேயும் அமர்ந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன், தேர்தல் நேரத்தில் எதிரி துரோகி என பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மக்களின் நலனே முக்கியம் என்றும் தெரிவித்தார்.